டொயோட்டாவின் புதிய மலிவு விலை மின்சார கார். அதிநவீன அம்சங்களுடன் வெளியான டொயோட்டாவின் விலை குறைந்த ஈவி கார். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. கார் உற்பத்தியில் பிரபலமான டொயோட்டா நிறுவனமானது தனது விலை குறைந்த மின்சார காரை தற்போது சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. சமீபத்திய புதுப்பிப்பில் டொயோட்டா அதன் மலிவான ஈவி கார்களில் ஒன்றை வெளியிட்டுள்ளது. சந்தையில் உள்ள மற்ற போட்டியாளர்களைப் போலவே அதன் மேம்பட்ட அம்சங்களுடன் சீனாவில் டொயோட்டாவின் தடத்தை அதிகரிப்பதே இந்த கார் நோக்கமாக உள்ளது. புதிய அறிமுகத்தின் நோக்கம் புதிய வாடிக்கையாளர்களை பிராண்டிற்கு கொண்டு வருவதும் BYD மற்றும் பிறவற்றுடன் போட்டியிடுவதும் ஆகும். ராய்ட்டர்ஸின் கூற்றுப்படி ஜப்பானில் அறிமுகப்படுத்தப்பட்ட மலிவான மாடல்களின் விலை சுமார் $20,000 ஆகும். இந்திய ரூபாயில் இதன் மதிப்பு 17,43,575 இருக்கும். புதிய மலிவு விலை வெளியீட்டின் மூலம் சந்தையில் ஒரு பங்கை எவ்வாறு கைப்பற்ற விரும்புகிறது என்பது குறித்து டொயோட்டா தெளிவாக உள்ளது. டொயோட்டா விரைவில் இந்திய சந்தையில் அதே உத்தியை பின்பற்றி சந்தையில் ஏற்கனவே உள்ளவற்றை விட மிகவும் மலிவான ஈவியை அறிமுகப்படுத்தும் சாத்தியம் உள்ளது. டொயோட்டா ஒரு வாகனத்தை கூட விற்காது, மாறாக புதிய வாகனங்களை கொண்ட ஒரு குடும்ப வாகனங்களை அறிமுகப்படுத்தும். BZ3X அல்லது உள்ளூர் பெயரான Porge 3X விரைவில் சீன சந்தையில் பலருக்கு பிடித்தமானதாக மாறும். விரைவில் சீனாவில் விற்கப்பட உள்ள பதிப்பில் லிடார் மற்றும் செல்ஃப் டிரைவிங் அம்சங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சீனாவில் டொயோட்டாவின் செயல்பாடுகள் GAC குழுமத்துடன் கூட்டு முயற்சியின் கீழ் இயங்குகின்றன. டொயோட்டா சீனாவின் EV சந்தையில் ஒரு பங்கை பெற திட்டமிட்டுள்ளது. நீங்கள் தேர்வு செய்யும் மாறுபாட்டின்படி இந்த கார் 50 முதல் 58 கிலோவாட் வரை மாறுபட்ட பேட்டரி அளவை வழங்கும். இந்த குழுவில் உள்ள பெரிய பேட்டரி 520 கிலோமீட்டர் வரம்பிற்கு உகந்ததாக உள்ளது. வரம்பை தாண்டி இந்த கார் சுமார் 200 bhp மற்றும் 147 பவுண்ட் அடி டார்க்கை வழங்க முடியும். இந்த கார் குறைந்தபட்ச உட்புறத்தை கொண்டுள்ளது. மையத்தில் 14.7 அங்குல திரை உள்ளது. இது Qualcomm Snapdragon 8155 சிப் மூலம் இயக்கப்படுகிறது. இந்த காரில் மொமெண்டாவால் மேம்படுத்தப்பட்ட சீன தன்னாட்சி ஓட்டுநர் அமைப்பும் உள்ளது. மேலும் NVIDIA டிரைவ் ஓரின் X போன்ற வன்பொருட்களும் அடங்கும். இந்த அமைப்பு வினாடிக்கு 254 டிரில்லியன் கணினி சக்தியை வழங்க உகந்ததாக உள்ளது. புதிய EV இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுமா? டொயோட்டா இதுவரை இந்தியாவில் வாகனத்தை அறிமுகப்படுத்த எந்த உந்துதலையும் காட்டவில்லை. சுசுகியுடன் அதன் உற்பத்தி உறவுகளுடன் இந்தியாவில் அதன் ஒட்டுமொத்த பிடியை அதிகரிக்க டொயோட்டா திட்டமிட்டுள்ளது. இந்த உத்தி அவர்கள் சீனாவில் பயன்படுத்தும் உத்தியிலிருந்து வேறுபட்டது. இதுவரை டொயோட்டா நிறுவனம் தங்கள் ICE வாகனங்களின் EV பதிப்பை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. ஒருவேளை எதிர்காலத்தில் BZ3X இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுவதை பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திடுங்கள்.